வணக்கம் சார். வணக்கம் சார், டிஎம்டிகே வந்து எந்த தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கு? அவங்களுக்கு எந்த எந்த தொகுதிகள்லாம் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கு சார்? சார், டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் அவங்க இடம்பெறாங்கன்னு பொறுத்து தான் நம்ம தொகுதியை சொல்ல முடியுங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அவங்க தொகுதியை விட யார் யார் கேண்டிடேட்ஸ் டிஎம்டிகேல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தொகுதிகள் நம்ம பேச முடியுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிகவோட தலைவர் மேடம் எந்த தொகுதியில் நின்றாங்கன்னா அவங்க எந்த தொகுதியில் நிற்பாங்க. சுதீஷ் எந்த தொகுதி கேட்பார், இல்லை விஜய் பிரபாகரன் நின்றார்னா அவர் எந்த தொகுதி கேட்பார். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் பேஸ் பண்ணி தான் தொகுதி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து கூட்டணி. ஸோ இந்த ரெண்டுமே மேஜர் ஃபேக்டர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தொகுதி டிசைட் பண்ண முடியும். இல்லை, கடந்த காலங்களில் அவங்களுக்கு இருந்த ஓட் பர்சன்டேஜ், அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது எந்தெந்த தொகுதிகளில் இருக்குது, அது அவங்களுக்கு இந்த தேர்தல்கள்லையும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? கடந்த காலம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் 2016 வரைக்கும் ஒரு ஓட் ஷேர், 2016 இன்னொரு ஓட் ஷேருங்க. ஸோ 16 வரைக்கும் நல்லா இருந்தது, கட்சி ரொம்ப அருமையாக இருந்தது, நிறைய கூட்டம் வரும் தேர்தல் கூட்டங்களுக்கு. 16 அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக், ஏடிஎம்கே இல்லாமல் மக்கள் நல கூட்டணின்னு போகும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களால அந்த ஓட் ஷேர் ரிட்டைன் பண்ண முடியல. அக்ராஸ் தமிழ்நாடு அது அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ரிகவர் ஆக முடியல அந்த ஒரு மிஸ்டேக்கில், ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கில் இருந்து. ஸோ இன்றைக்குமே பார்த்தோம்னா இந்த தொகுதியும் நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியறதில்ல தேமுதிகக்கு. ஸோ கூட்டணிக்குள்ளே பேசி அவங்களாம் எந்த தொகுதி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் விஜய் பிரபன் விருதுநகரில் நின்றதுனால பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு தொகுதி, அந்த 6 தொகுதியில் ஒரு தொகுதி அவங்களுக்கு இருக்கலாம். கள்ளக்குறிச்சி நம்ம சொல்லலாம், சுதீஷ் அங்கே நின்றதுனால அந்த விசிபிலிட்டி எங்கெங்கே அதிகமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த தொகுதியில் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நின்றாங்கன்னா. சார், இப்போ விருதுநகரில் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க நின்றுருந்தாங்க, ஒரு மார்ஜினான ஓட்டில் தான் வந்து அவங்க தோல்வியை வந்து சந்திச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய அந்த கரிஸ்மாக்கு இப்போ அவங்களுக்கு வாக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மக்கள் வந்து களம் எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். தேமுதிக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் இன்னுமே வந்து தேமுதிக கூட தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், டிஎம்கே கூட்டணி ஒரு பக்கம், விஜய் இன்னொரு பக்கம். இப்போ 3 கார்னர் கண்டெஸ்ட்டு, இப்போ சீமானை நம்ம சேர்த்தோம்னா 4 கார்னர் கண்டெஸ்ட். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 2% 3% மார்ஜினில் வெற்றி வாய்ப்பு மாறலாம் பல தொகுதிகளில். அந்த மாதிரி தொகுதிகளில் தேமுதிக கூட இருக்கும்போது பாசிட்டிவாக அட்வான்டேஜாக மாறும். அவங்க எந்த பக்கம் போனாலுமே அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அதுதான் தேமுதிகவோட பலம். நம்ம ஒரு மேசிவாக ஓட் ஷேர் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இருக்கிற ஓட் ஷேர் டிட்டர்மைனிங் ஃபேக்டர். சார், 5% தான் இருக்காங்க, 4%க்கு கீழே தான் அவங்களுக்கு வந்து ஓட் ஷேர் இருக்குன்னு பல கட்சிகள் வந்து அவங்களுடைய லாபத்துக்காக அதை சொல்கிறாங்களா, இல்லை அது உண்மையான நிலவரமும் அப்படி தான் இருக்கா இன்றைய தேமுதிகவினுடைய நிலையை பொறுத்தளவில்? உண்மை அதுதான். அவங்களுக்கு 5% கீழே தான் ஓட் ஷேர் இருக்குது. அது பேஸ் பண்ணி அதை மையமாக வச்சு தான் அவங்க வந்து இதுக்கு மேலே அவங்க திங்க் பண்ணணும் ஃப்யூச்சர். ஸோ அந்த 5% 4% ஷேருன்றது எந்த கட்சி கூட்டணிக்கு போனால் அவங்களுக்கு இன்னும் அதை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? ஏன்னா இப்போ டிஎம்கேவும் வந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாக செய்தி வருது. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் முதல்கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு செய்திகள் நடந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் டிஎம்கேவை சூஸ் பண்ணுவாங்களா, ஏடிஎம்கேவை சூஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஓகே, என்ன நடக்குது அப்படின்னா, தேமுதிக எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது டிட்டர்மினிங் ஃபேக்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எம்எல்ஏஸையும் தாண்டி எனக்கு ராஜ்யசபா எம்பியும் வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, யார்கிட்ட வந்து அதிகமாக எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபா எம்பிக்கு இவங்கள சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் நிலவரம்படி பார்த்தோம்னா ரூலிங் பார்ட்டிக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறையா இருக்குது இந்த 4 கார்னர் கண்டெஸ்ட்டில். ஸோ ரூலிங் பார்ட்டி மையமாக அவங்க போகும்போது அவங்களுக்கு எம்எல்ஏஸ் மட்டும் இல்லாமல் எம்பிஸுமே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் டிஎம்கே. ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் ஓகே ஏடிஎம்கே நிச்சயமாக அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்களோட அலையன்ஸ் வந்து அவங்க வெளியில் சொல்லலை. விருகம்பாக்கம்ல வந்து விஜய் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகளும் கிடைக்கிது. அந்த விவி சென்டிமெண்ட் அதெல்லாம் வந்து சொல்லப்படுது. ஸோ விருகம்பாக்கம் அப்படின்னு வரும்போது 2011 டிஎம்டிகே தான் அங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களால வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவங்களுக்கான அங்கே ஓட் பர்சன்டேஜ்ன்றது சில தொகுதிகள் இப்போ இந்த மாதிரியான பெக்குலியரான தொகுதிகள் எல்லாம் சேம் லெவல் ரீட்டைன் ஆயிருக்கா எப்படி? முன்ன இருந்த பர்சன்டேஜ் இருக்காது தேமுதிகக்கு. அவங்க இந்த முறை ஜெயிக்கணும்னா கூட்டணி கட்சியோட பலத்தை நம்பி தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஸோ இண்டிபெண்ட்டாக தேமுதிகக்கு ஒரு 25% 30% எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால்
அவங்களுக்கு இருக்கிற அந்த 5% ஓட் ஷேருக்குள்ளே அவங்க வந்து கூட்டணியை சூஸ் பண்ணி நிற்கிற பட்சத்தில் ஜெயிக்கலாம். விருகம்பாக்கம் விஜய் நின்றாலுமே விஜய் எப்படின்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட் ஷேர் ரொம்ப நிறையா இருக்குது. ஒரு 30%க்கு மேலே எல்லா தொகுதியிலுமே நம்ம பார்க்க முடியுது. ஸோ விஜய் 30% எடுக்கிறாரு அப்படின்னா ரிமைனிங் 60%க்குள்ளே தான் டிஎம்கே ஓட் ஷேர் இருக்கும். ஸோ டிஎம்கேக்குமே பார்த்தோம்னா 40% ப்ளஸ் வாங்குறாங்க சென்னையில். ஸோ டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னும் போது இவங்க விருகம்பாக்கம் தொகுதியில் ஒருவேளை தேமுதிக நின்றாலுமே டிஎம்கேவோட பலத்தில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார், தாவேகா கூட்டணியை வந்து தேமுதிக சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ தேமுதிக 16 பண்ண மிஸ்டேக் இது தான். ஓகே. ஸோ திருப்பி அதே மிஸ்டேக் பண்ணாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் மக்கள் நல கூட்டணின்னு அவங்க போனது தான் கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணம். இந்த முறையுமே அவங்க விஜய்கிட்ட போகிறாங்க அப்படின்ற போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பணபலம் வேணும், தொகுதியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், நீங்கள் கம்பெயின் போனீங்கன்னா அவங்க கூட வர்றதுக்கு பீப்புள் நிறையா தேவைப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியில் கிடைக்கும். புதுசாக இந்த கட்சியில் நம்ம இதெல்லாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்களுடைய ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சிடும், அந்த சப்போர்ட் பேஸ் குறையும். ஸோ டிஎம்கேன்னும் போது உங்களுக்கு எல்லாமே ரெடி ஃபிக்ஸடாக கிடைக்கும், எல்லாமே ரெடியாக தயாராக இருக்குது, நீங்கள் அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். பட் விஜய்னும் போது உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தேமுதிக ரெடியாக இருப்பாங்களான்னு தெரியல. சார், ஆனால் இப்போ டிஎம்டிகேவினுடைய தற்போதைய நிலையை பார்க்கும்போது அவங்களுக்கு வின்னிங் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது? டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன். அவங்க ஜெயிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்த எலெக்ஷனில் அவங்க ஸ்ட்ராங்காக கூட்டணியை பற்றி பேச முடியும். ஏன்னா இது எம்பிசி எலெக்ஷனுமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. எம்எல்ஏ எலெக்ஷன் லாஸ்ட் டைமும் பெருசாக அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. பட் 2026 அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன், அவங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் எலெக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா விஜயகாந்துக்கு அப்புறம் பிரேமலதா மேடம் வந்ததுக்கப்புறம் கட்சி வந்து ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ரொம்ப அசம்பிளி எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷனில் அவங்க லீடர்ஷிப் அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்குமே அவங்க ஜெயிக்கணும். ஓகே சார், அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இப்போ அவங்க மக்கள் மத்தியில் பிரச்சாரத்துக்காகவும் சரி, மக்கள் தலைவர் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது விஜயகாந்த் அவர்களினுடைய அந்த ஒரு ஓட் பேஸ் அப்படின்றது இப்போ வரைக்கும் அவங்களுக்காக தக்க வைக்க முடியுமா? இல்லை மக்களா விஜயகாந்த் அவர்களுக்காக இப்போ எம்ஜிஆர்களுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இவருக்காக ஓட்டு போடுறாங்க, அந்த மனநிலையானது மக்கள் மத்தியில் இருக்கா? இருக்கும். எப்போ எந்த மாதிரி டைமில் அது இருக்கும்னா, இப்போ விஜய் பிரபாகரன், பிரேமலதா மேடம், சுதீஷ், 3 பேருக்குமே அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த லேபிள் அட்டாச் ஆகும். ஸோ இவங்கனால வந்து அதிகமாக ஓட்டு எடுக்க முடியும். ஸோ மற்ற கேண்டிடேட்ஸுக்கு இந்த அட்வான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல டிஎம்டிகேல. ஸோ அவங்க வந்து விஜயகாந்த் பேர் ப்ளஸ் கூட்டணி கட்சி நம்பணும். இவங்க வந்து கூட்டணி கட்சி ப்ளஸ் விஜயகாந்த் லேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே அட்டாச் ஆகிடும். ஓகே. ஸோ அது அட்வான்டேஜ் அவங்களுக்கு. பட் இவங்க 3 பேர் இது விஜய் பிரபாகரனும் பிரேமலதா மேடம் நின்றாங்கன்னா மோர் அட்வான்டேஜ், ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள் டிஜிட்டில் வந்து தொகுதிகள் வந்து கேட்குறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அவங்க டிமாண்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. 2 கட்சிகளாலையுமே பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. அது வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கலை ஏற்படுத்துமா, இல்லை அது சரியான ஒரு வழியில் தான் போகிறாங்களா? இல்லை, டிமாண்ட் பண்ணுறது கரெக்டு தான். 4% 3% இருந்தது 10 சீட் 12 சீட் கேட்குறது நியாயம்தான். ஆனாலும் பட் மற்ற கட்சியிலுமே இருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் டிஎம்கே கூட்டணி போனீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விசிகா இருக்குது. நீங்கள் அது பக்கம் வந்தோம்னா பாமக, பிஜேபி. ஸோ எல்லாருமே அகாமடேட் பண்ணணும். எலெக்ஷன் வரும்போது கூட்டணி நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லாருடைய ஸ்டேக்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே வந்து டிமாண்ட்ஸ் இருக்கும். பிஜேபி எனக்கு 60 கொடுங்கன்னு கேட்பாங்க, பிஎம்கே எனக்கு 40 கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு குறைப்பாங்க, பிஜேபிக்குமே குறையும், டிஎம்டிகேவுக்குமே. நீங்கள் அகாமடேட்டிவ் பாலிடிக்ஸ் தான் அது. நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக 12% நீங்கள் 12 சீட் ஜெயிக்கிற அளவுக்கு திறமை இருந்தாலும், கெப்பாசிட்டி இருந்தாலும், கூட்டணின்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகும்போது ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இந்த 4% வாக்கு தேமுதிக இருக்கக்கூடிய வாக்கு இப்போ தேவையில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா திமுகவா அதிமுகவா சார்? அதிமுக. ஆனா வின்னிங் அலைன்ஸ்ல இருந்தாதான் தேமுதிகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவங்க எதை தேர்ந்தெடுக்கணும்? டிஎம்கே பக்கம் போனாங்கன்னா அவங்களுக்கு பெட்டர். நல்லா. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ களத்துல வந்து இருக்கா, இல்ல அவங்க அந்த டிசிஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? ஓப்பனாக தான் இருக்கு, இன்னுமே ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் ஆகல. பட் இவங்க தான் முடிவு எடுக்கணும், அதிமுகவா திமுகவான்னு. ஆனால் இன்னும் இந்த சைட்ல இருந்து டெசிஷன் எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் டிஎம்கே அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டாக்டான அலைன்ஸாக போயிட்டு இருக்கு. காங்கிரஸ், விசிகே, மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. அங்கே டிஎம்கே தேமுதிக போகும்போது அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் அவங்களால மீட் பண்ண முடியுமா? அகாமடேட்டிவ் பாலிடிக்ஸ் ஆல்டர்னேட்டிவாக அவங்க ஏதாவது யோசிக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு எம்எல்ஏஸ் ப்ளஸ்
எலெக்ஷன் முடிஞ்ச ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அகாமடேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டர். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சி ப்ராக்டிக்கலாக போகும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். சார், கடந்த முறை அதிமுக வந்து எம்பி வந்து ப்ராமிஸ் பண்ணியுமே வந்து பூர்த்தி செய்யலைன்றதை எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது இந்த முறை பூர்த்தி செய்யப்படும்னு சொல்லி அதிமுக வைப்பாங்க இல்லையா, அது அவங்க கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்கா? பண்ணலாம். பட் உங்களுக்கு எம்எல்ஏஸ் நீங்கள் ஜெயிச்சா தானே அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஒரு வேளை ஏடிஎம்கே ஜெயிக்கல, பிஜேபி கூட்டணி வீக்காக இருக்குது, எம்எல்ஏஸ் நிறைய வரல அப்படின்னும்போது இது எல்லாமே பிளைனில் தான் இருக்கும். இந்த ப்ராமிசஸ்லாம் பேப்பர் ப்ராமிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும்போது யார் வின்னிங் சான்சஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க பக்கம் நீங்கள் போகும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஓகே சார், டிசிஎம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கா? மக்களும் அதை வந்து ஏற்றுப்பாங்களா? டிஃபிகல்ட் தான். தேமுதிகவினுடைய தற்போதைய நிலை பார்க்க டிஃபிகல்ட். ஏன்னா 2011 எலெக்ஷனில் இல்லை 16 அந்த அலையன்ஸ் மாறுற வரைக்கும் இதெல்லாமே வந்து அக்செப்டபிள் ரீசனபிள். பட் ஓட் ஷேர் அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா புதுசாக ஒரு பிளேயர் வந்துட்டார். இப்போது அவருமே நிறைய ஓட் ஷேர் எடுக்கிறாரு பப்ளிக்கிட்ட இருந்து, வாக்காளர்கிட்ட இருந்து. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே ஷேக் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் அவங்கவுங்களும் அவங்க பார்ட்டி ரிட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓட் ஷேர் அவங்க பார்ட்டி எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் டிஎம்டிகே போயிட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வைக்கும்போது ஃபுல்ஃபில் ஆகாது. சார், இப்போ தாவேகா அப்படின்ற அந்த ஒரு புது கட்சி வந்ததுனால எல்லா கட்சிகள் கிட்ட இருந்தும் ஒரு ஓட் ஷேர் வந்து அங்க போகுது அப்படின்றது பார்க்க முடியுது. தேமுதிகவும் ஓட் ஷேரும் அங்க போக வாய்ப்பு இருக்கா, இல்லை தேமுதிகாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த 4 to 3%, 4 to 5% அந்த ஓட் வந்து ரீட்டைன் ஆகுமா? தேமுதிக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஓட்ஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. விஜய் பிரபாகரனும் இல்லை மேடமும் இன்னும் ஒர்க் பண்ணணும் ஃபீல்டில். ஸோ விஜயகாந்த் ஓட்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே மிடில் ஏஜ்டு, அந்த யூத்தை தாண்டி 30+ தான் இருப்பாங்க. ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் 18 to 30 அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஸோ டிஎம்டிகே ஓட்ஸ் நம்ம அந்த இருக்கிற அந்த 3%, 4% எல்லாமே ஸ்டில் இன்டாக்டாக தான் இருக்குது டிஎம்டிகே கிட்ட. ஏன்னா விஜய் பெனிட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஓட் செக்மெண்ட் வந்து இவங்களது இல்லை. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நிறைய டிஎம்கே கிட்ட எடுக்கிறாரு விஜய், அதிமுக கிட்ட எடுக்கிறாரு. டிஎம்டிகே கிட்ட கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லெஸ்ஸாக எடுக்கிறாருன்னும் போது இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஓட் செக்மெண்ட் வந்து அவர் டார்கெட் பண்ணுற ஓட் செக்மெண்ட் இல்லை. ஸோ அதனால இது சேஃப் தான் டிஎம்டிகேக்கு. ஓகே, மக்களை சந்திக்கிற பிரச்சாரம்னு எல்லா கட்சிகளும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. தேமுதிகவும் வந்து கேப்டன் அவருடைய புகைப்படத்தை, அவருடைய சிலையை வந்து வச்சு ஒரு ரதம்லாம் வந்து தயாரித்து மக்கள் சந்திச்சாங்க. அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் மக்கள் கிட்ட வந்து ஒர்க் ஆயிருக்கா? நீங்கள் பாலிடிக்ஸ் பொறுத்தவரை எது பண்ணாலுமே கிளிக் ஆகுங்க. விசிபிலிட்டி தான், யூ வில் கெட் விசிபிலிட்டி. அந்த விசிபிலிட்டி ஓட்டாக மாறும். பட் அது கண்டினியூஸாக பண்ணணும். நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும். ஒரு பாக்கெட்ஸில் பண்ணுறீங்க இல்லை ஒரு சில நாள் மட்டும் பண்ணுறீங்கன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஒர்க் அப்படின்றது இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய இடங்கள் அப்படின்றதுனா ஏதாவது இருக்கா சார்? அவங்க கன்சிஸ்டன்சி இருக்கணும். டொமைன் ஃபீல்டுக்கு அடிக்கடி போகணும், மேசிவாக பண்ணணும். இப்போ விஜய் பார்த்தோம்னா பல பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. டிஎம்கே பார்த்தோம்னா ரெகுலராக கூட்டம் போட்டுகிட்டே இருக்காங்க. பூத் கமிட்டி மீட்டிங், விஎல்ஏஸ் மீட்டிங்கு. அதிமுகவும் அந்த மாதிரி நிறைய நடத்திட்டாங்க. எடப்பாடி வந்து ஸ்டேட் லெவல் டூரே முடிச்சிட்டாரு. தேமுதிக கிட்ட இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வேணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து மாஸ்க் காட்டி டிமாண்ட் பண்ண முடியும். எதுவுமே பண்ணாமல் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கொஸ்டின் பண்ணுவாங்க, ரிலேபிலிட்டி கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் தேமுதிக நடக்குது இப்போ. அந்த இன்டாக்டாக இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜும் எந்த இடங்கள்ல இருக்குது சார்? குறிப்பாக இந்த தொகுதிகளில் தேமுதிகவுக்கான வாக்கு வங்கி இருக்குது, இங்கே நின்னாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த தொகுதிகளை சொல்வீங்க? இப்போது தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே வந்தாலும் எந்த பொது கட்சி வந்தாலும் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, இல்லை அவங்க வருவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வட தமிழ்நாடு உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு புது பார்ட்டிக்கு வரவேற்பு இருக்கும். டிஎம்டிகே வந்தப்பையும் வட தமிழ்நாட்டில் வரவேற்பு இருந்தது. அதே மாதிரி தென் தமிழ்நாட்டில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கோங்க. விருதுநகர், இங்கே வந்து விழுப்புரம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎம்டிகேக்கு அப்போயுமே வரவேற்பு இருந்தது. இப்போயுமே உங்களுக்கு வந்து கணிசமாக வாக்கு சதவீதம் இருக்குது. ஸோ ப்ளஸ் சில கம்யூனிட்டிஸ், அந்த ஒரு கம்யூனிட்டிஸ் மத்தியிலுமே டிஎம்டிகேக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏரியா இவங்க சூஸ் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்கும். தேமுதிகவினுடைய எலெக்ஷன் வேலைகள் அவங்க எந்த மாதிரியான நிலையில் இருக்காங்கன்னு நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.